பொதுவா நமக்கு ஒரு உடல்நலக் குறைவு வருது, இல்ல ஒரு மருத்துவ பரிசோதனை செய்றோம்னா, அங்க ஒரு துல்லியம் இருக்கும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. அதாவது ஒரு உடைந்த எலும்ப எக்ஸ்ரே மிஷின் ரொம்ப தெளிவா காட்டிடும். மருத்துவர் அந்த திரைய பார்த்து, இதோ இங்க தான் எலும்பு உடைஞ்சிருக்கு அப்படின்னு ஈஸியா சொல்லிடுவாரு. கரெக்ட். பிரச்சனை எங்க இருக்குன்னு கண்ணால பார்க்க முடியும்போது அத சரி செய்யறதும் ஈஸி தான். ஆனா மனித மனங்களுக்கும் நம்ம உறவுகளுக்கும் அப்படி எந்த எக்ஸ்ரே மிஷினும் இல்லையே. அதனால தானோ என்னவோ நம்ம நேசிக்கிறவங்க கிட்ட நமக்கு இவ்வளவு சிக்கல்கள் வருது. நீங்க யோசிச்சு பாருங்க, காதல், அன்பு அப்படின்னாலே ஏன் இவ்வளவு மங்கலான ஒரு குழப்பம் நிலவுது? அது ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி. இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த ஆழ்ந்த அலசல்ல பேச போறோம். உலக புகழ் பெற்ற ஜென் துறவியான திக் நாத் ஹான் எழுதிய ட்ரூ லவ் மற்றும் யூ ஆர் ஹியர் அப்படிங்கிற 2 புத்தகங்கள்ல இருந்து தான் இதுக்கான விடைகளை தேடப் போறோம். சரி, இந்த புத்தகங்கள் அப்படி என்ன புதுசா சொல்லுது? நாம எல்லாரும் அன்பை வெளிப்படுத்துறதா தான் நினைக்கிறோம். அதாவது அன்பு அப்படிங்கிறது வெறுமனே ஒரு உணர்ச்சி, ஒரு எமோஷன் மட்டும் கிடையாது. அது நாம அன்றாடம் செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி அப்படின்னு இந்த நூல்கள் ரொம்ப ஆழமா விவரிக்குது. ஓ, அன்புங்கிறது ஒரு பயிற்சியா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அன்பு பத்தி பேசத் தொடங்கறதுக்கு முன்னாடி அது என்னென்ன கூறுகளால ஆனதுன்னு நாம பார்க்கணும். பௌத்த தத்துவத்தின்படி உண்மையான அன்புல 4 அடிப்படை தூண்கள் இருக்கு. 4 தூண்களா? அதுல முதல் தூண் என்ன? முதலாவது மைத்ரி, அதாவது அன்பான கருணை அல்லது நல்லெண்ணம்னு சொல்லலாம். இது சும்மா மத்தவங்களுக்கு மகிழ்ச்சியை தரணுங்கிற ஆசை மட்டும் கிடையாது, அந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய திறன். திறன் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது நீங்க ஒருத்தரை ஆழமா நேசிக்கலாம், ஆனா உங்க அன்பே கூட அவங்கள காயப்படுத்தலாம். புரிதல் இல்லாம உண்மையான அன்பு சாத்தியமே இல்லைன்னு திக் நாட் ஹான் சொல்றாரு. அடுத்தவர் என்ன நினைக்கிறாரு, அவருக்கு உண்மையில என்ன தேவைன்னு ஆழ்ந்து கவனிக்கிறதா புரிதலோட தொடக்கம். ஓஹோ, அப்போ நல்ல நோக்கம் மட்டும் இருந்தா பத்தாதுன்னு சொல்றீங்க. சரி, இந்த புரிதல் இல்லாத அன்புனா என்ன? ஒருத்தருக்கு வேர்க்கடலை அலர்ஜி இருக்குன்னு தெரியாம அவர் மேல இருக்கிற அதீத அன்பால ரொம்ப விலை உயர்ந்த பீனட் பட்டரை பரிசா கொடுக்கற மாதிரி தானே இது? ரொம்ப சரியான உதாரணம். நம்ம நோக்கம் தூய்மையானதா இருக்கலாம், நாம அவங்கள நேசிக்கலாம், ஆனா அவங்களுக்கு என்ன தேவை, எது ஆபத்துன்னு புரிதல் இல்லாததால அந்த அன்பு அவங்களுக்கு மூச்சு திணறல தான் ஏற்படுத்தும். கரெக்ட். அந்த பீனட் பட்டர் எப்படி ஆபத்தா முடியுதோ அதே போலத்தான் மனித உறவுகளையும் நாம பார்க்கணும் இல்லையா? ஆமா, ஒரு கணவன் தன் மனைவியோட ஆழமான கவலைகளை, அவளோட வலிகளை புரிஞ்சுக்கலனா அங்க உண்மையான அன்பு எப்படி வளர முடியும்? அவளுக்கு தேவையானது கொஞ்ச நேரம் காது கொடுத்து கேட்கறதா இருக்கலாம். ஆனா அந்த கணவன் விலை உயர்ந்த பரிசுகளை வாங்கி கொடுத்துட்டு தான் அன்பை காட்டிட்டாதான் நினைப்பார். எக்ஸாக்ட்லி. புரிதல் இல்லாம அன்பு செலுத்துறது இருட்டறையில ஒருத்தருக்கு ஓவியம் வரைஞ்சு காட்டுற மாதிரி தான். ரொம்ப அழகா சொன்னீங்க. சரி, அப்படியானால் இரண்டாவது தூண் என்னவா இருக்க முடியும்? இரண்டாவது கருணா, அதாவது பரிவு, மற்றவர்களோட வலியை போக்கும் திறன். மைத்ரி அப்படிங்கிறது மகிழ்ச்சியை தருவதுனா, கருணா அப்படிங்கிறது துன்பத்தை நீக்குவது. அப்போ ஒருத்தரோட துன்பத்தின் ஆணிவேரை கண்டுபிடிக்க ஆழ்ந்த கவனிப்பு தேவைப்படுது. ஆமா, ஒரு மருத்துவர் நோயாளியோட வலிய புரிஞ்சுக்கிற மாதிரி நாம நேசிப்பவரோட கோபத்துக்கு பின்னாடி இருக்கிற பயத்தையோ வலியையோ நம்மால பார்க்க முடியும். சரி, மூணாவது தூண் என்னன்னு பாப்போமா? சொல்லுங்க. அது முதிதா, அதாவது மகிழ்ச்சி. உண்மையான அன்புல கட்டாயம் மகிழ்ச்சி இருக்கணும். ஒரு நிமிஷம், இதை கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் முரண்பாடா தோணுது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா காதல்ல அல்லது ஆழமான அன்புல எப்பவுமே ஒரு வலி இருக்கணும், கண்ணீர் இருக்கணும்னு தான் திரைப்படங்களும் கதைகளும் நமக்கு கத்து கொடுத்துருக்கு. வலிய சகிச்சுக்கிறது தானே அன்பின் உச்சக்கட்டம்னு ஒரு பிம்பம் இருக்கே. அது ஒரு மிகப்பெரிய தவறான புரிதல். அன்புல மகிழ்ச்சி இல்லை என்றால் நீங்க எப்போதுமே அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா அது உண்மையான அன்பே கிடையாது. நிஜமாவா? அப்புறம் அது என்ன? அது ஒரு விதமான இமோஷனல் டிபெண்டன்சி, அதாவது உணர்வுபூர்வமான சார்பு நிலை அல்லது சுமைன்னு சொல்லலாம். நீங்க ஒருத்தரோடு இருக்கும்போது உங்க மனம் லேசாகவும் மகிழ்ச்சியாகவும் ஃபீல் பண்ணணும். அப்போ இந்த முதிதா இல்லாத உறவு சீக்கிரமே வாடி போயிடும்னு சொல்றீங்க? ஆமா, இதை தொடர்ந்து தான் 4வது புண் வருது. அது உபேக்ஷா, அதாவது சமநிலை அல்லது சுதந்திரம். உண்மையான அன்பு நீங்க நேசிக்கும் நபருக்கு உள்ளேயும் வெளியேயும் முழு சுதந்திரத்தை அளிக்கணும். கொஞ்சம் இருங்க, சுதந்திரம் கொடுக்கணும்னு சொல்றது கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா பார்த்தா ஒருத்தர் மேல அதீத அன்பு வைக்கும்போது அவங்கள நாம இழந்துடுவோமோங்கிற பயம் வரதானே செய்யும். பயம் வரும், ஆனா நீ எனக்கு மட்டுமே சொந்தம்னு உரிமையை கொண்டாடுறதும், அவங்க எங்க போறாங்க என்ன செய்யறாங்கன்னு கண்காணிக்கிறதும் அன்பின் வெளிப்பாடும் தானே பலரும் நினைக்கிறாங்க. முழு சுதந்திரம் கொடுத்து அவங்க நம்ம விட்டு விலகி சென்று விட மாட்டாங்களா? இதுதான் நிறைய பேர் பண்ற தப்பு. உரிமையை கொண்டாடுறதுக்கும் அன்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும்.
ஒருத்தரை கூண்டுல அடைக்கிற பறவையா மாத்துறது அன்பல்ல. அவர் சுதந்திரமா பறக்க ஒரு வானத்தை அமைச்சு கொடுக்கறது தான் அன்பு. அப்ப அன்புக்குள்ள எந்த கட்டுப்பாடும் இருக்கக்கூடாதா? நீங்க நேசிக்கும் நபரிடம் அன்பே உனக்கு தேவையான சுதந்திரம் உனக்குள் இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறது தான் உண்மையான அன்பின் அடையாளம். ஒருவரை மூச்சு முட்டச் செய்யும் அளவுக்கு கட்டி போடுவது பாதுகாப்பு கிடையாது, அது சிறைவாசம். வாவ்! உண்மையான அன்பு அடுத்தவரை முழுமையா மலரச் செய்யணும், சுருங்கி போகச் செய்யக்கூடாது. அருமையான விளக்கம். நன்றி. இந்த 4 தூண்டுகளும் அன்புன்னா என்னன்னு ரொம்ப தெளிவா புரிய வைக்குது. ஆனா இந்த தத்துவங்களை எல்லாம் நம்ம அன்றாட வாழ்வில எப்படி பிராக்டிஸ் பண்றது? திக் நட் ஹான் அவர்கள் இதற்காக சில மந்திரங்களை பத்தி பேசுறதா படிச்சேன். மந்திரம்னா ஏதோ தந்திர வித்யா? இல்ல. இங்க மந்திரம் அப்படிங்கிறது ஒரு உறவை உருமாற்றும் சக்தி வாய்ந்த வார்த்தைகள். மைண்ட்ஃபுல்னஸ், அதாவது விழிப்புணர்வோடு சொல்லப்படும் வாக்கியங்கள். சரி, அதுக்கான முதல் படி என்ன? முதல் படி அங்கே முழுமையாக இருப்பது, அதாவது பீயிங் தேர். இது கேட்க ரொம்ப ஈஸியா தோணலாம். நான் என் மனைவியோட தான் வீட்ல இருக்கேன் அப்படின்னு ஒரு கணவன் சொல்லலாம். ஆனா அவர் உடல் மட்டுமே அங்க இருக்கும், மனம் ஆபீஸ் பிரச்சனையிலயோ இல்ல மொபைல் போன்லயும் உலாவிட்டு இருக்கும். எக்ஸாக்ட்லி. நீங்க நேசிப்பவர்களுக்காக நீங்க உண்மையாவே உங்க நேரத்தையும் முழு கவனத்தையும் ஒதுக்குறீங்களாங்கிறது தான் கேள்வி. இதுக்கு புத்தகத்துல ஒரு நல்ல கதை இருக்கு. என்ன கதை அது? ஒரு பணக்கார தந்தை தம் 12 வயது மகன் கிட்ட அவனோட பிறந்த நாளுக்கு என்ன பரிசு வேணும்னு கேக்குறாரு. அந்த தந்தையால உலகத்துல உள்ள எதை வேணும்னாலும் வாங்கி கொடுக்க முடியும். ஆனா அந்த சிறுவன் எதையும் கேட்கல. அப்ப அவனுக்கு என்னதான் தேவைப்பட்டுச்சான்? அவனுக்கு தேவைப்பட்டதெல்லாம் தன் தந்தையோட நேரம் மட்டுமே. தான் எவ்வளோ பெரிய ஆளா வளர்ந்தாலும் தான் அப்பா தனக்காக முழுமையா இருக்க மாட்டாரான்னு ஒரு ஏக்கம் அந்த சிறுவனுக்கு. உஃப், இது நம்மள பலரோட வாழ்க்கையிலயும் நடக்கிறது தான். நம்ம எல்லாம் ஒரே அறையில் இருப்போம், ஆனா ஆளுக்கு ஒரு திசையில மனசார பயணம் பண்ணிட்டு இருப்போம். ஆமா, அதுதான் நிதர்சனம். சரி, இப்படி சிதறி கிடக்கிற மனச எப்படி நிகழ்காலத்துக்கும் நம்ம அன்புக்குரியவர்களுக்கு முன்னாடி கொண்டு வர்றது? அதுக்காக தான் ஆனாபானசக்தி சுத்தா கூறும் மூச்சு பயிற்சிய பௌத்தம் முன்வைக்குது. உங்க மனதையும் உடலையும் ஒன்னா இணைக்க மூச்சு ஒரு பாலமா செயல்படுது. அதாவது மனம் எங்கேயோ அலைபாயும் போது மூச்சை மட்டும் கவனிக்கணும்னு சொல்றீங்களா? ஆமா, நான் மூச்சை உள்ள இழுக்கிறேன்னு எனக்கு தெரியும், நான் மூச்சை வெளியே விடுகிறேன்னு எனக்கு தெரியும்னு முழு கவனத்தோட சில நொடிகள் மூச்சை மட்டும் கவனிங்க. இது உங்க மனசை இழுத்து உடலோட கட்டி போடும். ஓகே, இப்ப நாம முழுமையா அங்க வந்துட்டோம். இப்படி நிகழ்காலத்துக்கு வந்த பிறகுதான் அந்த முதல் மந்திரத்தை சொல்லணும். அது என்னன்னா, அன்பே, நான் உனக்காக இங்கே முழுமையாக இருக்கிறேன். இது வெறும் வாய் வார்த்தையா இல்லாம எந்த சிந்தனை சிதறலும் இல்லாம முழுமையா ஒருத்தர் கண்களை பார்த்து சொல்லும்போது அது எவ்வளோ பெரிய பாதுகாப்பான உணர்வை அடுத்தவருக்கு கொடுக்கும்னு என்னால உணர முடியுது. கண்டிப்பா. நீங்க முழுமையா அங்க இருக்கும்போது மட்டும்தான் உங்களால மற்றொருவரோட இருப்பையும் உணர முடியும். இதுதான் 2வது மந்திரத்துக்கு நம்மை கொண்டு போகுது. 2வது மந்திரம் என்ன? அன்பே, நீ இங்கே இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. ஒருத்தரை நேசிக்கிறது அப்படிங்கிறது அவர் இருப்பதை முழுமையா அங்கீகரிக்கிறது. அதாவது நம்ம வாழ்க்கை துணை நமக்காக ஒரு டீ கொண்டு வரும்போது அவங்கள பார்க்காமலே வாங்கிக்கிறது புறக்கணிப்பு. ஆமா, அவர் கண்களை பார்த்து அவர் அங்க நிற்பதை உணர்ந்து அதை அங்கீகரிக்கிறது தான் இந்த 2வது மந்திரம். இந்த இடத்துல ஆல்பர்ட் காமியோவோட தி ஸ்ட்ரேஞ்சர் நாவல்ல வர்ற ஒரு காட்சி எனக்கு ஞாபகம் வருது. ஓ, அந்த மரண தண்டனை பெற்ற கைதியின் கதையா? அந்த நாவல்ல மரண தண்டனை பெற்ற ஒருத்தன் தன் வாழ்வின் கடைசி தருணத்துல தன் சிறையறையோட சின்ன ஜன்னல் வழியா வானத்தின் நீல நிறத்தை முழுமையா ரசிக்கிறான். 40 வயசு வரை அந்த வானத்தை அவன் தினமும் பார்த்திருந்தாலும் முதன்முறையா அப்போதான் உண்மையாவே விழிப்புணர்வோட பார்க்கறான். ரொம்ப ஆழமான ஒரு குறிப்பு இது. நாம நிகழ்காலத்துல முழுமையா விழிப்புணர்வோடு இல்லைன்னா இந்த உலகத்துல உள்ள எந்த அழகும் எந்த அன்பும் நமக்கு சொந்தமில்லை இல்லையா? அந்த நாவலோட காட்சி உணர்த்துவதும் அதுதான். முழு நிலவாவே இருந்தாலும் நாமே விழிப்புணர்வோட அங்க முழுமையா இல்லனா அந்த நிலவால என்ன பயன்? கரெக்ட். ஒரு பூவை தொடும்போது முழு கவனத்தோட தொட்டா அங்க நாமும் இருக்கும், அந்த பூவும் இருக்கு. அதே போலதான் மனிதர்களும். நீங்க விழிப்புணர்வோட அவங்கள பார்க்கும்போதுதான் அவங்க உங்க உலகத்துல உண்மையாவே வாழத் தொடங்குறாங்க. சரி, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கும்போது ஒருவருக்கொருவர் சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது இந்த அன்பை காட்டுறது, உனக்காக நான் இருக்கேன்னு சொல்றதெல்லாம் ஈஸி. ஆனா நம்ம உறவுகள்ல எப்பவுமே வசந்த காலம் மட்டுமே வீசுறது இல்லையே. ஒருத்தருக்கு துன்பம் வரும்போதோ இல்ல கருத்து வேறுபாடு வரும்போதோ என்ன பண்றது? வாழ்க்கை எப்பவுமே ஒரே மாதிரி சீரா இருக்காது.
நீங்க நேசிக்கிற நபர் ஏதோ ஒரு காரணத்தால துன்பத்துல இருக்கும்போது அதை கண்டும் காணாமலும் இருக்கிறது மிகப்பெரிய வலிய கொடுக்கும். அப்போ அந்த நேரத்துல என்ன மந்திரம் சொல்றது? அந்த நேரத்துல சொல்ல வேண்டிய 3வது மந்திரம் இதுதான். அன்பே, நீ துன்பப்படுகிறாய் என்று எனக்கு தெரியும், அதனால தான் நான் உனக்காக இங்கே இருக்கிறேன். நாம எந்த தீர்வும் சொல்ல தேவையில்லையா? அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாதா? தேவையே இல்ல. உங்க முழுமையான இருப்பு ஒன்றே அவங்களுக்கு ஒரு மாபெரும் ஆறுதலா அமையும். நான் இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வை விட சிறந்த மருந்து வேற எதுவும் இல்ல. ஆனா இதெல்லாம் விட ரொம்ப கடினமான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. வெளியில இருக்கிறவங்க காயப்படுத்தினா நாம ஆறுதல் சொல்லலாம். ஆனா நம்ம நேசிக்கிற நபரே நமக்கு வலிய தரும்போது, நம்மை காயப்படுத்தும் போது நம்ம என்ன செய்வோம்? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். உடனே ஒரு சுவரை எழுப்பிட்டு கதவை சாத்திக்கிட்டு தனிமையில அழுவோம், இல்லனா கோபப்படுவோம். அந்த நேரத்துல திக் நாட் ஹான் என்ன செய்ய சொல்றாரு? அங்கதான் பௌத்தம் நமக்கு மிகப்பெரிய சவால முன்வைக்குது. அந்த நேரத்துல சொல்ல வேண்டிய 4வது மந்திரம், அன்பே, நான் மிகவும் துன்பப்படுகிறேன், தயவு செய்து எனக்கு உதவு. ஒரு நிமிஷம், இது சாத்தியமா? என்னை கடுமையா காயப்படுத்தி அவமதித்த ஒருத்தர்கிட்ட போய் என் பிடிவாதத்தை விட்டுட்டு எனக்கு உதவுன்னு கேட்கறது மிகப்பெரிய அவமானம் போல தோணுமே. அப்படிதான் தோணும். ஆனா என்னுடைய ஈகோ என்னை ஒருபோதும் அப்படி செய்ய விடாது. நீங்க என்ன அடிச்சா நான் உங்களை திருப்பி அடிப்பேன், இல்லனா உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படிங்கிறது தானே மனித இயல்பு. இது எப்படி பிராக்டிக்கலா சாத்தியம்? அந்த ஈகோ தான் உறவுகளை அடிக்கும் மிகப்பெரிய ஆயுதம். பௌத்தத்தின்படி உண்மையான அன்புல அகந்தைக்கு, அதாவது ஈகோவுக்கு இடமே இல்ல. உங்களை காயப்படுத்தினது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான நபரா இருக்கும்போது நீங்க அவரை விட்டு விலகி போக கூடாது. இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா? திக் நாட் ஹான் ஒரு ஆழமான கதையை சொல்றாரு. ஒரு கணவன் தம் மனைவிக்கு வேற ஒருத்தரோட தொடர்பு இருக்குன்னு தப்பா நினைச்சுக்கிறான். ஓ, எப்படி அப்படி ஒரு சந்தேகம் வந்துச்சு? அந்த வீட்ல இருக்கிற சின்ன குழந்தை தினமும் ராத்திரியில ஒரு நபர் வர்றாரு அப்படின்னு தற்செயலா சொன்னதை வச்சு அவன் கற்பனை பண்ணிக்கிறான். அவனோட பிடிவாந்தத்தால, ஈகோவால அவன் மனைவி கிட்ட எதையும் நேரா கேட்கல. என்ன ஆச்சு அப்புறம்? மனசுக்குள்ளேயே புழுங்கி அவளை பல மாசங்கள் புறக்கணிச்சு கடைசியில ஒரு துயரமான முடிவை தேடிக்கிட்டான். உண்மையில அந்த குழந்தை சொல்லிய நபர் சுவர்ல விழுந்த நிழல்தான்னு அவன் இறந்த பிறகுதான் அவனோட மனைவி உணர்றான். அடக்கடவுளே, இது ரொம்ப நெஞ்ச உழுக்கும் ஒரு கதை. அவன் மட்டும் தன் ஈகோவை விட்டுட்டு, அன்பே, நான் மிகவும் துன்பப்படுகிறேன், என் மனசுல இப்படி ஒரு சந்தேகம் இருக்கு, எனக்கு இத புரிய வைன்னு அந்த 4வது மந்திரத்தை கூறியிருந்தா அந்த பெரிய துன்பத்தை தவிர்த்திருக்கலாம்ல. ஆமா, நாம அன்றாட வாழ்வில எத்தனை முறை இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டு கற்பனையான சுவர்களை எழுப்பிக்கிட்டு ஈகோவால அமைதியா இருந்து உறவுகளை கெடுத்துக்கிறோம். நீங்க சொல்றது ரொம்ப சரி. அதுதான் உண்மை. சரி, இப்போ பிரச்சனை முற்றி போய் பேசவே முடியாத அளவுக்கு இருவருக்குள்ளும் விரிசல் வந்துருச்சுன்னு வச்சுப்போம். இந்த இடத்துல உள்ளான முடிச்சுகள், அதாவது சம்யோஜனா அப்படின்னு ஒரு கருத்தை பத்தி புத்தகத்துல சொல்லியிருக்காங்களே, அது என்ன முடிச்சுகள்? சம்யோஜனா அப்படிங்கிறது நமக்குள்ளே உருவாகும் துன்பத்தின் முடிச்சுகள். ஒரு சின்ன தவறான புரிதல் ஏற்படும்போது நாம அதை பேசி தீர்க்கலன்னா அது ஒரு முடிச்சா மாறும். ஓ, அந்த வலி சிறுக சிறுக சேர்ந்து ஒரு வெடிகுண்டு மாதிரி ஆயிடுமா? கரெக்ட். ஒரு கட்டத்துல உங்களால அவங்க கூட எந்த பேச்சும் பேச முடியாத நிலை ஏற்படும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பெரும் சண்டை வரும். இருவருமே கோபத்தின் வெடிகுண்டுகளா மாறிடுவீங்க. அந்த வெடிகுண்டுகளை எப்படி டிஃப்யூஸ் செய்யறது? ஒருவரையொருவர் குற்றம் சாட்டுவதை தாண்டி அந்த முடிச்சுகளை அவிழ்க்க என்ன வழி? அதுக்குத்தான் ஆழ்ந்து கவனித்தல், அதாவது டீப் லிசனிங் தேவை. பௌத்தத்துல அவலோகிதேஸ்வரா அப்படின்னு ஒரு போதிசத்வர் இருக்காரு. மற்றவர்களோட துன்பங்களை எல்லையில்லா பரிவோட அமைதியா கேட்கறது தான் அவரோட பண்பு. அப்போ நாமும் அவரை போல மாறணுமா? ஆமா, அவரை போல நீங்க எந்த விமர்சனமும் இல்லாம, அட்வைஸ் பண்ணாம, குறுக்கிடாம 1 மணி நேரம் உங்க அன்புக்குரியவர் சொல்றத அமைதியா கேட்கணும். ஆனா அவங்க நமக்கு குற்றம் சாட்டலாமே, தப்பான வார்த்தைகளை பயன்படுத்தலாமே. பயன்படுத்தலாம். ஆனா உங்க ஒரே நோக்கம் அவங்களுக்குள்ள இருக்கிற வலி அவங்க கொட்டி தீர்க்க ஒரு வாய்ப்பு தர்றதுதான். அந்த 1 மணி நேர கவனிப்பே அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த முடிச்சுகளை அவிழுக்கும் அருமருந்தா செயல்படும். கேட்கறதுக்கு ரொம்ப உன்னதமா இருக்கு. ஆனா ஒருத்தர் என்னை தொடர்ந்து 1 மணி நேரம் குற்றம் சாட்டும்போது அமைதியா கேட்கறதுக்கு முதல்ல என்னுடைய மனம் மிக அமைதியா இருக்கணுமே. ரொம்ப சரியான கேள்வி. நமக்குள்ள கோபமோ காயமோ எரிமலை போல கொதிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி மத்தவங்களை குணப்படுத்த முடியும்? மத்தவங்கள குணப்படுத்துறதுக்கு முன்னாடி நாம நம்மோட அமைதியை ஏற்படுத்திக்கணும். உங்களுக்கே நீங்க அன்பு செலுத்த தெரியலனா, உங்களை நீங்களே கவனிச்சுக்க தெரியலனா எப்படி மத்தவங்களை நேசிக்க முடியும்?
அப்போ முதல்ல நம்ம உடலை நாம நேசிக்க பழகணும்னு சொல்றீங்க? ஆமா, விழிப்புணர்வோடு உங்க உடலோட ஒவ்வொரு பாகத்தையும் கவனிக்கணும். மூச்ச உள்ள இழுக்கும்போது உங்க இதயத்தின் மேல கவனத்தை வச்சு, என் இதயமே, எனக்காக நீ இரவும் பகலும் நான் தூங்கும்போது கூட சோர்வில்லாம உழைக்கிறாய்ன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கூறி உங்க இதயத்தை நேசிக்கணும். நாம எப்பவுமே நம்ம உடல் உறுப்புகளை ஒரு பொருட்டாவே மதிக்கிறதே இல்ல. உடல் நலம் கெடும்போது மட்டும்தான் அதோட அருமை தெரியுது. உங்களுடனான உங்க உறவு சீராகும்போது தான் மற்றவர்களுடனான உறவும் சீராகும். சரி, உடலை நேசிக்கிறதுன்னு வந்துட்டாலே தீய பழக்க வழக்கங்கள் பத்தின கேள்வி கண்டிப்பா எழும். மது அருந்துவதோ புகைப்பிடிப்பதோ உடலுக்கு நல்லது இல்லைன்னு நமக்கு தெரியும். ஆமா, நாம எப்பவுமே தீய பழக்கங்களை ஒரு எதிரிய போல எதிர்த்து போராடணும் தானே கட்டுக்கிட்டு இருக்கோம். அதை கட்டுப்படுத்துறது பலருக்கும் ஒரு வாழ்நாள் போராட்டமா இருக்கே. தம் இரண்டற்ற தன்மைய, அதாவது நான் டுவாலிட்டி போதிக்குது. நாம தீமைக்கும் நன்மைக்கும் இடையே நடக்கும் போர்க்களமா நம்ம ஆக்கிக்க கூடாது. அப்ப என்ன செய்யறது? உங்க கோபத்தையோ தீய பழக்கத்தையோ ஒரு எதிரிய போல பார்க்காதீங்க. அழும் குழந்தையை அரவணைக்கும் ஒரு தாயை போல உங்க பழக்கங்களையும் கோபத்தையும் பரிவோடு அணுகுங்க. இது கொஞ்சம் புதுசா இருக்கே. ஒரு ஆச்சரியமான உண்மை என்னன்னா, மது வருந்துவதையோ புகைப்பிடிப்பதையோ நீங்க வலுக்கட்டாயமா நிறுத்த தேவையில்லை. கொஞ்சம் இருங்க. ஒரு குடிக்காரன் வலுக்கட்டாயமா நிறுத்தாம எப்படி அந்த பழக்கத்திலிருந்து வெளியே வர முடியும்? இது நம்பும்படியா இல்லையே. இது எப்படி சாத்தியம்? இதுக்கு பின்னாடி உள்ள உளவியலை நாம புரிஞ்சுக்கணும். மக்கள் ஏன் மது அருந்துறாங்க? தங்கள் வலிகள, தனிமைய அல்லது அன்றாட பிரச்சனைகளை மறக்க, அதாவது நம்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆமா, அந்த விழிப்புணர்வை இழக்க வேண்டும் என்பதற்காக தான் குடிக்கிறாங்க. டிக்னாட் ஹார்ன் என்ன சொல்றாருன்னா, நீங்க மது அருந்தும்போது முழு விழிப்புணர்வோடு மைண்ட்ஃபுல்லா அருந்துங்க. ஒவ்வொரு மிடராக குடிக்கவும். அது தொண்டையில இறங்கும் எரிச்சலை, உங்க உடல் சோர்வடைவதை, உங்க மனம் மழுங்குவதை முழுமையாக கவனிங்க. ஓ, அதாவது எதை மறக்க குடிச்சாங்களோ அந்த வலி இன்னும் அப்படியே உள்ளுக்குள்ள இருக்கிறத விழிப்புணர்வோட உணரணுமா? எக்ஸாக்ட்லி. இப்படி செய்யும்போது நீங்க வழக்கமா ஆட்டோ பைலட் முறையில தேடும் அந்த போலி திருப்தி உடையுது. அது உங்க உடலை என்ன செய்யுதுன்னு நீங்க உண்மையாவே உணரத் தொடங்கும்போது உங்களோட சுய அறிவு விழித்தெழுந்து சில வாரங்களிலேயே அந்த பழக்கம் தாமாகவே உங்களை விட்டு விலகிடும். வாவ், இது மிகப்பெரிய திறவுகோள். செல்ஃப் கண்ட்ரோல் விட செல்ஃப் அவேர்னஸ் அதிக சக்தி வாய்ந்தது என்பது இது மிக தெளிவா காட்டுது. ஆமா, பழக்கத்தை எதிர்த்து போராடுவதை விட விழிப்புணர்வோடு அதை அணுகிறது தான் உண்மையான தீர்வு. இந்த விழிப்புணர்வு அல்லது தியானம் அப்படிங்கிறது ஏதோ இமயமலைக்கு சென்று கண்ணை மூடிக்கிட்டு செய்யறது அல்ல. அது நம்ம அன்றாட வாழ்வில ஒவ்வொரு நொடியதும் செய்யக்கூடிய ஒண்ணுன்னு இந்த புத்தகங்கள் வலியுறுத்துது. இதை வேற எப்படி பயன்படுத்துறது? தியானம் எங்க வேண்டும்னாலும் செய்யலாம். உதாரணத்துக்கு டெலிஃபோன் மெடிடேஷன். ஒரு ஃபோன் ரிங் ஆகும்போது நாம என்ன செய்வோம்? உடனே ஒரு வித பதற்றத்தோட அதை எடுப்போம். நம்மை அறியாமலேயே ஒரு மன அழுத்தம் உருவாக்கும். ஆமா, அது உண்மைதான். அப்படி செய்யாம அந்த ஃபோன் சத்தத்தை ஒரு நினைவூட்டல் மணியா கருதுங்க. அது ஒலித்த உடனே உங்க வேலையை ஒரு கணம் நிறுத்திட்டு 3 முறை ஆழமா மூச்சு விடுங்க. உங்களை முழுமையா நிகழ்காலத்துக்கு கொண்டு வாங்க. ஓ, நம்ம பதற்றமெல்லாம் தணிந்த பிறகு புன்னகையோட போனை எடுக்கணும்னு சொல்றீங்க. இது நமக்கும் அமைதியை தரும், மறுமுனையில பேசுற நபருக்கும் அந்த அமைதி கடத்தப்படும். ரொம்ப சிம்பிளான ஆனா அற்புதமான பயிற்சி. ஆமா. அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்னு இருக்கு. அது என்ன? கட்டிப்பிடிக்கும் தியானம், ஹக்கிங் மெடிடேஷன். நாம நேசிப்பவர்களை எந்திரத்தனமா ஹக் பண்ணாம 3 முறை ஆழமா மூச்சு விட்டு உங்களை முழுமையா நிகழ்காலத்துக்கு கொண்டு கட்டிப்பிடிக்கிறது. இவர் உயிருடன் என் கைகளில் இருக்கிறார். இந்த நொடி எவ்வளவு முக்கியமானது என்பதை முழுமையா உணர்ந்து கட்டிப்பிடிக்கிறது. இது அந்த ஒரு சில நிமிடங்களை எவ்வளவு அழகாக்குன்னு கற்பனை செஞ்சு பாருங்க. விழிப்புணர்வு இல்லாத போது நாம உயிருள்ள பிணங்களைப் போலதான் இயந்திரத்தனமா வாழ்றோம். ஒவ்வொரு முறை நாம விழிப்புணர்வோடு மூச்சு விடும்போதும் நாம மீண்டும் உயிர் பெறுகிறோம். நம்ம உறவுகளும் உயிர் பெறுகின்றன. அருமையான ஒரு சிந்தனோட முடிச்சிருக்கீங்க. நீங்க யோசிச்சு பாருங்க நேயர்களே. அன்பின் 4 தூண்கள், உறவுகளை மேம்படுத்தும் 4 மந்திரங்கள், உள்ளான முடிச்சுகளை அவிழ்க்கும் ஆழ்ந்த கவனித்தல், தீய பழக்கங்களை விழிப்புணர்வால் வெல்வதுன்னு பல ஆழமான விஷயங்களை பத்தி இன்னைக்கு பார்த்தோம். ரொம்ப பயனுள்ள ஒரு அலசலா இது அமைஞ்சது. இந்த ஆழ்ந்த அலசலோட முடிவுல உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். இன்னைக்கு காலையில நீங்க எழுந்ததுல இருந்து இப்போ வர எத்தனை நொடிகள் நீங்க உண்மையாகவே இங்க முழுமையா இருந்தீங்க? உங்க மூச்சையோ உங்க அன்புக்குரியவர்களையோ எத்தனை முறை முழு விழிப்புணர்வோடு கவனிச்சீங்க? இது எல்லாரும் தங்களுக்கு தாங்களே கேட்டுக்க வேண்டிய கேள்வி. மனித உறவுகளை அளக்க எக்ஸ்ரே மிஷின் இல்லைன்னு முதல்ல பேசணுமே.
அந்த எக்ஸ்ரே மிஷின் வேற எதுவுமில்ல, அதுதான் விழிப்புணர்வு. இன்னைக்கு முதல் உங்க விழிப்புணர்வை செயல்படுத்துங்க, சிந்திங்க. ஆமா. இப்ப வீடியோவின் இறுதி பகுதி வந்துட்டோம். இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். ஆமா, கண்டிப்பா. என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்தளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். சரிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.